சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் நில்லுமா. நான் ஒரு ஜோசியர்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லங்க ஐயா, இப்ப எனக்கு ஜோசியம் பார்க்க நேரம் இல்ல. அம்மனுக்கு பொங்கல் வைக்கிற வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். இல்லம்மா, சில பேர் முகத்தை பார்த்தா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால சாதாரணமா சொல்ல முடியுமா? நீ உன் அப்பா அம்மா உன் கூட இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கல்ல, உன் ஜாதகப்படி உன் அப்பாவும் அம்மாவும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. நீ தனியா வளரணுங்கிற ஒரு சாபமும் ஒரு தோஷமும் உன்னை ஒதுக்கி வச்சிடுச்சு. நான் அதனாலதான் சொல்றேன், உன்னை பெத்தவங்க இருந்தோம் நீ தனியா தான் வளர்ந்துருக்க. இப்போ உன் சாபமும் தோஷமும் தீர்ந்துடுச்சு. நீ உனக்கான இடத்தை அடைய போற. அப்படியா? என் இடத்தை அடைய போறேனா? சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனே வச்சுப்போம். அப்படின்னா என்னோட அப்பா அம்மா யாரு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? உன்னை பெத்தவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும். பெத்தவங்க தான் பிள்ளைங்க கிட்ட நான் உன் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விதியில நீ தான் அவங்க கிட்ட அவங்க பொண்ணுன்னு சொல்ல போற. இங்க பாருங்க, எனக்கு நீங்க சொல்றதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லங்க. உனக்கு சமீபத்துல உன் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சா? இல்ல. நீ உன் அம்மாவை நினைச்ச அதே நேரத்துல உன் அம்மாவும் உன்னை நினைச்சிருக்காங்க. இன்னொன்னையும் சொல்றேன் கேட்டுக்க, அதையும் நீ நம்ப போறியான்னு தெரியல. உன் அம்மா உன் பக்கத்திலேயே இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்காம நீயும் இருக்க. நீங்க சொல்றது உண்மைன்னா அப்போ என்னோட அம்மா யாரு? என்ன பெத்தவங்க எங்க இருக்காங்க? அதான் சொன்னேன்னம்மா, அவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும். தொலைஞ்சதை தேடி கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. அதே சமயத்துல தேடினா கண்டுபிடிக்காத ஒண்ணு இந்த உலகத்திலேயே இல்லை. நீ எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. தேடிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரத்துல உண்மை உன்னை தேடி வரும். ஐயா, உன் ஜாதகப்படி உன் அப்பாவும் அம்மாவும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும். தொலைஞ்சதை தேடி கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா.